Hi friends, this is Aisha Ari Work. இன்றைக்கி நம்ம யூடியூப் கிளாஸில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நான் ஒரே கலரில் 2 பண்டல் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன், எல்லோ கலரில். அப்புறம் உங்களுக்கு ஜரி த்ரெட்லேயும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் பிகினர்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஸ்டிச் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண டஃப்பாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து ஜரி த்ரெட்டில் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். குத்தி நூல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஜரியில் சொல்லிக் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட செயின் மாதிரி இது லென்த்தாக போட்டுறாதீங்க. இது வந்து நம்ம பேக் செயின் ஸ்டிச் போடுறோம், அதனால் குட்டியாக ஒரு லாக். மறுபடியும் நீங்கள் கீழே இறக்கிடக்கூடாது. இப்போ இந்த செயினை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தீங்களா பெரிய செயின், அதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்டிச் போடணும் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக். இந்த நூலை தூக்கி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே. கிளியராக கவனிங்க. குட்டி லாக். அந்த நூலை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா பெரிய ஸ்டிச், அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு குட்டி லாக் போட போகிறீங்க. மறுபடியும் இப்படி போடும்போது உங்களுக்கு பாருங்கள் ஒரு முடிச்சாக இருக்கும், அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால இது வந்து இதோட பேர், இந்த ஸ்டிச்சோட பேர் பார்த்திங்கன்னா பேக் செயின் ஸ்டிச். நம்ம ரிவர்ஸில் தூக்கி ஸ்டிச் போடுறோம். இது பாருங்கள். நூலை எடுத்துக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த நூலை தூக்கி ஆல்ரெடி உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு நூலை அப்படியே இருக்கணும். கிளியராக நோட் பண்ணுங்கள். குட்டியாக ஒரு லாக், அந்த ஸ்டிச்சை எடுத்து மேலே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலே ஒரு ஸ்டிச், கீழே குட்டி லாக். குட்டியாக ஒரு ஸ்டிச், மேலே ஒரு லாக். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச். நீங்கள் செயின் ஸ்டிச் தான் போட போகிறீங்க, அதை வந்து உங்களுக்கு கீழே ஒரு குட்டி லாக், அப்புறம் மேலே ஸ்டிச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு ஒரு குட்டி லாக் போட போகிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் போட முடியும். குட்டி லாக், மேலே ஒரு ஸ்டிச். இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்களோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எல்லோ கலர் நூல் 2 நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்டை பொறுத்தவரையும் டபுளாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பாருங்கள், குத்தி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே ஒரு குட்டி லாக், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா,
அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு குட்டி லாக். கிளியராக நோட் பண்ணுங்கள். ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு அகெயின் ஒரு குட்டி லாக். நூல் அப்படியே மேலே எடுத்து நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு போட்ட ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு லாக் போட போகிறீங்க. சில்க் த்ரெட்டை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச் கீழேயும் குட்டி லாக் போட மறந்துடாதீங்க. அப்புறம் அகைன் மேலே தூக்கி மேலே போட்டிருக்க ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு குட்டி லாக் போடணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.